பார்க்க போற படம் சார். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல 1960ல 3 சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வீட்டுல வெளியில ஒரு வயசான ஆளு சங்கிலியால கட்டி போட்டுருக்க அவரும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த 3 பசங்கள ஒருத்தன், நான் இப்ப பண்ண போற வேலையினால நானா எப்படி ஓடி வருவான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பணமட்டிய கயிறை வச்சு அந்த பெரியவரோட இடுப்புல கட்டிட்டு இவங்க வச்சிருந்த தட்டை வச்சு தட்டவும் அவர் எழுந்து கைத்தட்டி ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு படத்தோட ஹீரோ நானும் உள்ள இருந்து வந்து அவங்களை கல்லால் அடிக்க அவங்களும் ஓடிக்கிட்டே, டே லூசு, வாத்தியார் பேர பள்ளிக்கூடத்து தானே வரணும், அங்கே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இந்த சத்தத்துக்கிட்ட வெளியில வந்து அப்பா அம்மா கிட்ட நானமும் எப்ப பார்த்தாலும் இவனுங்க லூசு வாத்தியார் பேர் சொல்லி கிண்டல் பண்றாங்க, இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் அப்படி சொல்லி அழுவ அவங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நான் வகுப்புன அந்த பசங்க திரும்ப நானும் சாப்பிட்டு இருக்கும்போது சோத்துலயே மண்ணலி போடுறாங்க. கடுப்பான நானமும் அவனோட ஃப்ரெண்ட் சக்தியை கூப்பிட சக்தியும் நானமும் சேர்ந்து அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த ஸ்கூலோட வாத்தியாரா இருக்கிற நானமோட அப்பா அரசனுக்கும் பிரின்சிபாலுக்கும் தெரிய வர எல்லா பசங்களையுமே கூப்பிட்டு விசாரிக்க நானமும் தான் பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை சொல்ல வர, ஆனா நாணத்தோட அப்பாவும் நானம பெரம்பாலி ஆட்டி விழுக்கிறாரு. அப்படியே இன்னைக்கு நைட்டு ஞானமும் தூங்கிக்கிட்டு இருக்க அம்மாவும் மருந்து வச்சுக்கிட்டே ஞானத்தோட அப்பா கிட்ட அவன் தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்றான்ல, அப்படியே அவனை அடிச்சீங்க அப்படின்னு கேட்க, வாத்தியார் பிள்ளை இவன் தப்பு பண்ற இடத்துல கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு நாள் திரும்ப அந்த 3 பசங்க ஞானத்தோட தாத்தாவை பிளேட்டை வச்சு தட்டி எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்ல, இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த ஞானத்தோட அப்பாவும் அம்மாவும் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ஞானம் மட்டும் இனிமே யாருமே கிறுக்கு பத்தியார் பேர அப்படின்னு கூப்பிட மாட்டாங்கல்ல அப்படின்னு சந்தோஷப்பட அப்படியே மேல தெருவை சேர்ந்த கவுளாச்சி கிட்ட கீழே தெருவை சேர்ந்த ஒருத்தன் போயிட்டு அன்னத்தோட வாத்தியார் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சாவு செய்தியை சொல்ல, ஆனா கவுளாச்சி திரும்பி கூட பார்க்காம இருக்கான். அப்புறமா சாவு செய்தியை சொல்ல போனவன் லூசு வாத்தியார் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் கவுளாச்சியும் திரும்பி பாக்குறாரு. கவுளாச்சியோட பேரந்தா நானமோட ஃப்ரெண்டு சக்தி. அப்பதான் சக்தியும் கவுளாச்சி கிட்ட, ஏன் நாணத்தோட தாத்தாவை எல்லாருமே கிறுக்கு வாத்தியார் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கவுளாச்சியும், நம்ம ஊர்ல நம்ம கூட்டம் மட்டும் தான் தெளிவா இருக்கணும், ஆனா அந்த வாத்தி எல்லாருமே தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். நம்ம குலசாமி பேட்டசாமிக்கு அது பிடிக்கல, அவனையே தெளிவில்லாம ஆக்கிடுச்சு அப்படி சொல்ல, அப்படி நான் நம்மளோட தாத்தாவுக்கு இறுதி சடங்குல நடக்குது. அங்கே கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு கட்டுறாங்க. ஏரோட அப்பா அரசனுக்கு வயசாயிடுச்சு. அவர் இன்னும் ஸ்கூல்ல வாத்தியார் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பிரேயர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் கிளாஸுக்கு போறாங்க. அந்த நேரத்துல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவன் ஆளுங்களோட ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட பழைய கட்டடத்தை இடிக்கணும் அப்படின்னு இடிக்க போக, அதை பார்த்த அரசனும் அங்கே வந்து பொது கட்டடம் கட்டுறதுக்கு ஆர்டர் சேர்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பழைய கட்டடத்தை இடிக்க பாருங்க, அப்படி மட்டும் நீங்க வாங்கிட்டு வரலட்டா இங்க இருந்து கிளம்புங்க, இருக்கிறதுமே இடிச்சிட்டா பசங்க என்ன வெளியில உட்காந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படி கவுளாச்சியா செத்ததுக்கு அப்புறமா கவுளாச்சி கட்டின பேட்டசாமி கோவிலுக்கு கவுளாச்சியோட பெரிய பையன் பெரியசாமி 20 வருஷமா சாமி தூக்கி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கவுளாச்சியோட செல்ல பேரன் சக்தி தான் சாமியை தூக்க போறான்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு. சின்ன வயசுலயே சக்தி அவன் அம்மா அப்பாவை இழந்ததுனால கவுளாச்சி செல்லமா வளர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கிறது காரியம் அவன் வட்டிக்கு விட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே அவங்க சொந்த பந்தத்தோட ஒன்னா சேர்ந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பெரியசாமி கிட்ட பஞ்சாயத்து தலைவரோட ஆளுங்க வந்து அரச மாத்தி ஸ்கூலை இடிக்க ஒத்துக்கல அப்படி சொல்றாங்க. இதனால பெரியசாமியும் அன்னைக்கு நைட்டு தனியா சாமி அடிக்கிட்டே ஊரை சுத்தி போக அவன் பாதியில அந்த ஸ்கூல் குறுக்க இருக்கவும் எங்கடா என் வழி அப்படின்னு சவத்துல முட்டி முட்டி அங்கேயே மயங்கி விழுகிறான். இவனுக்கு எல்லாருமே சேர்ந்து சாமியோட வழியில தான் ஸ்கூலையே கட்டி வச்சிருக்காங்க. இதனால சாமி குத்த ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அரசனோட பணி நிறைவு விழா நடக்குது. அதுல அரசனா ஒரு வாத்தியார் புதுசா ஒரு ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற மக்கள் தான் அவருக்கு ஆதரவு வச்சு வேண்டியதை பண்றாங்க. அதுக்கு பதிலா நாங்க அறிவை கொடுக்கறோம். எங்க அப்பா கட்டின ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை நான் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு நடுநிலை பள்ளிக்கூடமா மாத்தினேன். ஆனா நான் வேலையில இருக்கும் போதே இது ஒரு மேல்நிலை பள்ளியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அது நடக்கல. இருந்தாலும் என் பையன் ராமநாதபுரத்துல வாத்தியார வேலை செய்யறான். ரொம்பவே சிரமப்பட்டு இங்க டிரான்ஸ்பர் வாங்கியிருக்கான். என் ஆசையை அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு நம்புறேன் அப்படி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஹீரோ ஊருக்குள்ள வந்து இறங்க அவரோட கண்ணை கட்டி சக்தியோட ஆளுங்க சக்தி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க கூட ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு நைட்டு லேட்டா வந்து தூங்குறாரு ஹீரோ. இதை பார்த்து ஹீரோட அப்பா அரசனும் இப்பவே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு வந்துவேன், வீட்டுக்கு கூட வராம ஆட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோட அம்மாவும் இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா சிவப்பு கலர் ஸ்கூட்டர் தான் பிடிக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அவன் பாட்டுக்கு எங்கேயோ நிம்மதியா தானே இருந்தான், அவனே இங்க வர வச்சீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அரசனும் ஆனா வாத்தியாராக்க கஷ்டப்படுறதை விட இந்த ஊருக்கு வர வைக்கிறது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இதே ஊர்ல தான் எங்க அப்பா, அப்புறம் நான் இப்ப என் பையனுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்ப அவங்க அம்மாவும் வெள்ளை வெட்டி வெள்ளை செட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இத உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாருப்பா, இதை நீ போட்டுட்டு போன அப்படி சொல்ல அவர் கட்டிட்டு போன மாதிரி எல்லாம் என்னால போட்டுட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு பேண்ட் சட்டையை போட்டுட்டு கிளம்புறாரு. அப்படியே ஸ்கூட்டர் எடுக்க போக சிவப்பு கலரா இருந்தது இப்ப மஞ்சள் கலர் ஸ்கூட்டரா இருக்கு. அரசனுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் பெயிண்ட் அதுல அடிச்சிட்டா போல. வேற வழி இல்லாம இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போக அவர் கூட படிச்ச பொண்ணுங்க பசங்க எல்லாருமே ஹீரோவை கலாச்சி தள்ளுறாங்க. அதையுமே கண்டுக்காம ஸ்கூலுக்கு லேட்டா போனா அப்பதான் அவர் சின்ன வயசுல சக்தி கிட்ட நீ பெரியவனானா என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாப்புல. அதுக்கு சக்தியும் எங்க தாத்தா மாதிரி சாமியார் ஆக போறேன் அப்படி சொல்லிருப்பான். சக்தியும் ஹீரோ கிட்ட கேட்க நான் என் அப்பா மாதிரி வாத்தியார் ஆக போறேன் அப்படி சொல்லிருப்பான். அதை நினைச்சு பாத்துக்கிட்டே பிரின்சிபல் ரூமுக்கு போனா அங்க அவரோட அப்பா ரிட்டையர் ஆனது கூட மறந்து
நடந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் ஒரு மாதிரியா பாக்க அப்ப அந்த ஹீரோட அப்பாவுக்கு ரிட்டையர் ஆனதே ஞாபகத்துக்கு வரவும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப வருஷமா மனசார வேலை செஞ்ச பள்ளிக்கூடம் அதான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. இது ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோவும் முதல் நாள் கிளாஸ் எடுக்க போகும்போது அவரோட கிளாஸ் பசங்களை இங்க் அடிச்சு கலாட்டா பண்ணி வரவேற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து கிளாஸுக்கு புதுசா ஒரு மிஸ் வரவும் எல்லாருமே அவங்கள பாக்க போறாங்க. ஹீரோவுமே அவங்கள பாக்க போறாரு. புதுசா வந்த வள்ளி மிஸ் பார்த்ததுமே ஹீரோக்கு பிடிச்சு போகுது. அதனால அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. வாண்டடா அவரே போயிட்டு இன்ட்ரோவுமே ஆகுறாரு. இது எல்லாத்தையுமே வள்ளி மிஸ்மே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் அரசனா அவனோட 2 மாட்டுக்கு ஒரு டீ கடைக்கு பக்கத்துல நின்று தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கும்போது சத்தியம் அவன் ஆளுங்களோட அந்த டீ கடையில சாப்பிட வர அப்ப அவன் வந்த அந்த வண்டியோட ஹாரன் சவுண்ட் கேட்டு அந்த மாடுங்க மிரண்டு போகுதுங்க. இதை பார்த்து டீ கடை காரணம் அதான் அந்த 2 மாட்டுக்கும் ஒத்து போக மாட்டேங்குதுல, அப்புறம் எதுக்கு அதை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காருன்னு அரசங்கிட்ட கேட்க எனக்கு 2 பசங்க இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகலடா விடவா முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல காரியமே இந்த கடைக்கு சாப்பிட வர அந்த கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கீழே தெருவை சேர்ந்த சரவண காரியம் கிட்ட என் பணத்தை கொடு, நான் சிங்கப்பூருக்கு போனேன் அப்படி சொல்ல வட்டிக்கு தானே காசை கொடுத்திருக்க, நான் 2 வீட்டுக்காரனுக்கு கொடுத்திருக்கேன், அவன் 4 வீட்டுக்காரனுக்கு கொடுத்திருப்பான், அதை வாங்குறவன் 7 வீட்டுக்காரனுக்கு கொடுத்திருப்பான், இப்ப இவங்க எல்லாம் திருப்பி தந்தா மட்டும்தான் நான் உனக்கு தர முடியும் அப்படி சொல்ல அதுக்கு சரவணா வாங்கின காசை கொடுக்க துப்பில்ல அப்படின்னு சொல்ல காரியனும் கோபத்துல அவரோட சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போக அரசனுமே அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு. இதை பார்த்த காரியனும் நல்லா இருந்த ஒரு நீயும் அப்பனும் வந்து எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டீங்க, உங்களாலதான் எங்க மானமும் போச்சு மரியாதையும் போச்சு பயமும் போச்சு, சும்மா இருந்தவங்களை படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சு சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுட்டீங்கல்ல, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு சீக்கிரமா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி அன்னைக்கு சாயங்காலமே சரவணனை காரியமோ கொலை பண்ணி ஊரு குளத்துல தூக்கி போடுறான். இதை பார்த்த மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் வள்ளிக்கிட்ட போயிட்டு இங்க தங்கிருக்கிறது என் ஃப்ரெண்டு சக்தியோட ரூம் தான், எல்லாமே சௌரியமா இருக்கா அப்படின்னு கேட்க எல்லாம் ஓகே தான், என்ன பாத்ரூம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்ல அப்புறம் எங்க குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்க காலையில 4 மணிக்கு ஊர் குளத்துல தான் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல மறுநாள் வள்ளியை கரெக்ட் பண்றதுக்காக 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அடிக்கலன்னா என்ன பண்றதுன்னு காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுங்க அப்படின்னு உன் மருமக மோகினியை பார்க்க போகணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் தூங்க போறாரு. மறுநாள் அம்மாவும் எழுப்பி விட ஹீரோவும் குளத்தங்கரையில ஒளிஞ்சுக்கிட்டு வள்ளியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஹீரோவும் வாண்டடா போயிட்டு நான் 3:30 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு பீட்டர் விடுறாரு. அன்னைக்கு ஹீரோவும் உடம்பு முடியாம ஸ்கூலுக்கு வராம இருக்க அதை கேள்விப்பட்ட வள்ளியும் அந்த ஊரை சேர்ந்த ஒரு மிஸ் கூட ஹீரோவை பார்க்க போறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மாவும் வள்ளிக்கிட்ட 8 மணிக்கு எழுந்திருக்கோமா இந்த பையன் ஏதோ மோகினியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே எழுந்து குளத்துல குளிச்சுட்டு இப்ப நடுங்கிட்டு வந்து படுத்திருக்காமா அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோ நமக்காக தான் 4 மணிக்கு எழுந்து வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. அடுத்த நான் ஹீரோவும் வள்ளிக்கிட்ட வந்து ஏன் கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் எனக்கு மரியாதை இருக்கு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடியே சாதி வெறி பிடிச்ச எங்க அம்மாவோட ஆளுங்க எங்க அப்பாவை வெட்டி கொண்டுட்டாங்க, எங்க அம்மாவால என்ன மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சிச்சு, எங்க அம்மாவோட ஒரே ஆசை என்ன படிக்க வச்சு டீச்சர் ஆக்குறதா, படிப்புன்னு என்னன்னு தெரியாத கூட்டத்துல இருந்து வந்து டீச்சர் ஆனே, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை, லைஃப் லாங் அதை மட்டும் தான் செய்வேன், எனக்கு இந்த கல்யாணம் ஒத்து வராது சார் என்ன மன்னிச்சுடுங்க அப்படி சொல்லி வள்ளியுமே அழுவ இதை பத்தி ஹீரோவும் அழுவாதீங்க, இப்ப என்ன நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க அழுவ மாட்டீங்கல்ல, அப்ப இனிமே நான் உங்களை லவ் பண்ணலங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த கோவத்தை பசங்க மேலையும் காட்ட இதை வள்ளியுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் சக்தி கிட்ட வந்து நடந்ததை சொல்லி புலம்ப அதுக்கு சக்தியும் வள்ளி என்ன ரதியா அவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அவளும் பொண்ணு தானே தூக்கிட்டு வந்து ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா உன் காலடியில கிடக்க போறா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு தூக்கிடலாம் அப்படி சொல்றான். அதுக்கு ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்படியே வள்ளியும் என்னதான் ஹீரோ கிட்ட அப்படி பேசினாலும் அவங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்து ஹீரோ பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க லவ் மேட்டர் சொல்ல அவங்களும் உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கமா அப்படி சொல்றாங்க. அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட வள்ளியும் சொல்ல அவரும் குஷியாயிராரு. அப்படி 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ளாவே பரவ ஆரம்பிக்குது. ஒரு நாள் வள்ளியும் ஹீரோட வீட்டுல ஹீரோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அரசன் வர ஹீரோட அம்மாவும் அரசன் சாப்பிடும் போது வள்ளியோட மேட்டரை சொல்ல போக ஆனா அரசன் கை கழுவிட்டு போறாரு. அப்படி அன்னைக்கு நேற்று அரசன் ஹீரோ கிட்ட உனக்கு வாத்தியார் வேலை பிடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் அப்பெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்ல அப்படியேப்பா நீ ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துக்க மாட்டற, ஆசிரியர்னா என்னன்னு தெரியுமாப்பா, ஆசனா தவறு எரியார்னா திருத்துறவன், நீ திருத்துறவனா இல்லப்பா, இந்த உலகத்துல சம்பாதிக்க நிறைய வேலை இருக்கு, ஆனா துண்டு செய்யறதுக்கு சம்பளம் வாங்குறது இந்த டீச்சர் வேலை தான், அம்மாவால சொல்லிக் கொடுக்க முடியாதத அப்பாவால புரிய வைக்க முடியாதத ஆசிரியரால சொல்லி புரிய வைக்க முடியும்ன்றதுனாலதான் நம்மள பெத்தவங்களுக்கு கீழேயும் கடவுளுக்கு மேலேயும் வச்சு கொண்டாடுறாங்க. என் அப்பா ஆசைப்பட்டதை அவரால் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் ஏன் மூலமா பார்க்க வச்சாரு, அவர் ஆசைப்பட்ட மாதிரி தொடக்க பள்ளிய நான் நடுநிலை பள்ளிய மாத்தினேன், நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அத மேல்நிலை பள்ளிய மாத்துவேன் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், அது நடக்காது போலேப்பா, நீ ஏமாத்தி இருக்கிறது என்ன மட்டும் இல்ல இந்த சமூகத்தையும் அடுத்த தலைமுறையும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல அது அமைதியா ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நான் பெரியசாமி மர்மமான முறையில சாவ அவருக்கு இறுதி சடங்குகளா நடக்குது. இறுதி சடங்குல அரசனும் கலந்துக்கிறாரு. அப்படியே ஒரு நாள் அரசனும் அவரோட மாடை ஏர்ல போட்டு அவரோட நிலத்துல உழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து 2 பேருமே முரண்டு பிடிச்சு அவரை இழுக்க அவன் கால் தடுமாறி கீழே விழ கரெக்டா கடப்பையும் அவரோட தலையிலே குத்தி மயங்கிடுறாரு. அப்படி அவர் ஹாஸ்பிட்டல கூட்டி போய் ஹீரோவை சேர்க்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் ஹீரோ கிட்ட வந்து அரசனோட உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, தலையில பலமா அடிப்பட்டதுனால அவருக்கு இப்ப பல விஷயங்கள் ஞாபகத்துல இருக்காது, ஏன் உங்களை கூட யாருன்னு ஞாபகத்துல இருக்காது, இனிமே
எப்பவுமே அவர் ஒரு குழந்தை மாதிரி. இந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் சரியாகி வந்ததும் உண்டு, சரியாகாம போனதும் உண்டு அப்படி சொல்ல ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் அழுதுகிட்டே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டை சுத்தி பொதுமக்கள் நின்னுகிட்டு வண்டியில இருந்து அரசன் இறங்குறதே பார்த்து பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ காது போடுற மாதிரியே முன்ன அண்ணாதுரை பைத்தியமானாரு, இப்ப அவரோட பிள்ளையுமே பைத்தியம் ஆயிட்டாரு, இப்ப இவருமே சங்கிலியில கட்டி போடணும் போலயே அப்படின்னு பேச பேச அதை நினைச்சு ஹீரோக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமாகுது. லூசு வத்தியார் பேர அப்படின்னு கிண்டல் பண்ணது போய் இப்ப லூசு வத்தியார் பையன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ஹீரோமே அழுகுறாரு. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூல்ல அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்க வள்ளியும் அவரை சமாதானம் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து கிளாஸ் இங்கிலீஷ் வத்தியார் அண்ணாமலையும் ஹீரோ கிட்ட வந்து, அரசன் சார்னா எங்களுக்கு உசுறு, உங்க தாத்தாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சாமே, இப்ப சாருக்கு இதே நிலைமைதான், பரம்பரை வியாதியா இருக்க போது, நீங்களும் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கங்க அப்படி சொல்ல கடுப்பான ஹீரோ அவரோட சட்டையை பிடிச்சு ஊரு 1000 சொல்லலாம், ஆனா படிச்சு நீ இப்படி பேசினா எப்படி, எங்க தாத்தா அந்த காலத்துல கீழே விழுந்துட்டாராம், ஊர்க்காரங்கள சேர்ந்து சாமி அடிச்சிருச்சு அப்படின்னு கதை கட்டினாங்க, இப்ப என்னோட அப்பா வயல கலப்பில விழுந்து தலையில அடிபட்டு இப்படி ஆயிட்டாரு, இதையுமே பைத்தியம் அப்படின்னு கதை கட்டுறீங்க, இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. அப்படி அந்த ஊரோட குளத்துல ஒரு கீழ் ஜாதிக்காரன் லவ் ஃபெயிலியர் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இது பார்த்த ஊர் மக்களும் எதுக்கு சாகணும் விவசாயம் இல்லாம சாகுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசனும் வீட்டோட சவத்துல அவர் வேலை செஞ்ச அந்த ஸ்கூல வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பஞ்சாயத்து தலைவனும் இப்ப ஸ்கூலோட பழைய கட்டிடத்தை இடிக்கவும் புது கட்டணம் கட்டித்தரவும் ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி அந்த கட்டடத்தை இடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு புத்தி சரியில்லாத அரசனும் அங்கே வந்து தடுக்க பார்க்க எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டரோட தான் நடக்குது அப்படின்னு அவரை தள்ளி விடுறான் பஞ்சாயத்து தலைவன். இதை பார்த்த ஹீரோவும் அப்பாவை வீட்டுக்கு எடுத்துட்டு வர அரசனும், நீ படிச்ச பள்ளிக்கூடத்தை இப்படி இடிக்கிறாங்களே, நீ வேடிக்கை பத்திக்கிட்டு இருக்கிய அப்படின்னு மாதிரி ஹீரோவை ஒரு பார்வை பாக்குறாரு. ஆனா அது ஹீரோக்கு புரியல. அப்படி ஹீரோவும் அரசனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆனா வீட்டுக்குள்ள வராம வெளியிலேயே நிக்கவும் ஹீரோவும் அவரை உள்ளவாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்க ஆனா வர மாட்டேங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அம்மாவும் கடைக்கு போயிட்டு வர, இந்த ஆளு விட்டுட்டு எங்கேயுமா போன, ஸ்கூலுக்கு வந்து அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அரசனும் தன்னோட அப்பாவை கட்டி போட்டு அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு அவரோட காலில் கட்டிக்கிட்டு அவரோட அப்பா படுத்த அந்த இடத்திலேயே படுத்துக்கிறாரு. அங்கே கட் பண்ணி 1950 நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோட தாத்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா மாங்கோலியை சுத்தி 35 மேலுக்கு எந்த ஒரு பள்ளிக்கூடமும் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி உங்க பிள்ளைகளை எல்லாத்தையுமே படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும் அப்படி சொல்ல அதுக்கு ஊர்க்காரவங்களும் நல்லதோ கெட்டதோ இந்த ஊரோட பெரிய மனுஷங்களுக்கு தான் நாங்க குனிஞ்சு கும்பிட்டு வைக்கிறதா வழக்கம், ஆனா முறை எங்களையுமே மதிச்சு நீங்க கும்பிட்டு வச்சிருக்கீங்க, எங்களை மதிச்சு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பீங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணதுரையும் ஸ்கூல் கட்ட இடம் வேணும், அதுக்கு இந்த ஊரோட பெரிய மனுஷங்களை பார்த்து இடம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கவுலாச்சியை பார்த்து அவரோட இடத்த கேட்க அதுக்கு கவுலாச்சியோட பசங்களும் ஒரு முழுசும் சாமியோட நிலம், அந்த நிலத்தை மறிச்சு பள்ளிக்கூடத்தை கட்டினா சாமி குத்த ஆயிடும், சாமி பாதையில யாருமே குறுக்க நிக்காதீங்க, அப்படி நின்னீங்கன்னா என்ன ஆகும்னே தெரியாது அப்படி சொல்லி ஊர் மக்களை மிரட்டுறாங்க. பஞ்சம் பழிக்க வந்த பஞ்சத்தை மட்டும் பழிச்சிட்டு போங்கயா, மத்தபடிக்கு படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அப்படி சொல்லி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. அதனால ஊர் மக்களும் இவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கவுலாச்சியோட தம்பியை போய் பார்ப்போம், அவர் நல்லவர், கண்டிப்பா நிலத்தை கொடுப்பாரு அப்படி சொல்லி அவர்கிட்ட போய் கூட்டிட்டு போக அதுக்கு கவுலாச்சியோட தம்பி அண்ணாதுரை கிட்ட, எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நானு, இந்த கோவில் அவர் எதுக்கு கட்டி பேட்ட சாமி உருவாக்குனாரு, உண்மையான சாமியை நம்ம பாட்டா போட்டதான் வாத்தியாரு, இந்த சாமியில அந்த ஊரை ஏமத்து மக்களை கைக்குள்ள போடதான், இதெல்லாம் இந்த மக்கள் படிச்சு அறிவை வளர்த்தா புரிஞ்சுக்குவாங்க, அப்படி நீங்க புரிய மட்டும் வச்சுட்டீங்கன்னா நீங்க தான் சாமி, என் சொத்துல எனக்கு இருக்கிற அந்த இடத்தை நான் தரேன் அப்படி சொல்லி இடத்தை கொடுக்கறாரு. அண்ணாதுரை ஊர் மக்களோட சேர்ந்து தன்னோட சொந்த காசை போட்டு பள்ளிக்கூடத்தை கட்டி பசங்களுக்கு பாடமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்ட கவுலாச்சியும் தன்னோட பசங்க கிட்ட பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க, என் தம்பி கருப்பு சட்டக்காரன் இடம் கொடுத்ததுனால நடந்துச்சு, இனிமே அந்த வாத்தி இருக்க கூடாதுன்னு சொல்ல அதுக்கு காரியமோ அந்த வாத்தியாரை வெட்டி சாச்சிடலாமா அப்படின்னு கேட்க, வெட்டி சாச்சா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா, முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தை அழிக்கணும், அதுவும் நம்ம ஊர் ஜனங்களை வச்சு அதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த வருஷம் சாமியாடி சாமிக்கு கோவிலுக்கு வர இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட சவத்துல முட்டி அப்படி மயங்கி விழுகிறான். அப்படியே மறுநாள்ல இருந்து குடிசை வயல்லாம் அப்படியே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. சிலரு ரத்த வாந்தி எடுத்து சாகவும் கவுலாச்சியோட குடும்பமே சேர்ந்து சாமி குத்த ஆயிடுச்சு அப்படி சொல்ல ஊர் மக்களும் ஒண்ணு கூடி பேசி ஸ்கூலை இடிக்க வராங்க. அப்பதான் அண்ணாதுரையும், எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னாச்சு நல்லா விளைஞ்சுகிட்டு இருந்த பச்சை வயல் தீப்பிடிச்சு எரியுதா, சில பேர் ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாங்களா, எல்லாத்தையுமே சாமி குத்துன்னு சொல்லிருப்பாங்களே, இந்த சாமி குத்தல எங்க நடந்திருக்கு, கீழ் தெருவுல, ஏன் சாமி குத்த மேல் தெருவுல நடக்காதா, இப்ப என்ன சாமி போற வழியில பள்ளிக்கூடம் இருக்கு, இதை இடிக்கணும், ஏன் சாமி பள்ளிக்கூடத்தை சுத்திட்டு எல்லாம் போகாதா, குழந்தைங்க படிக்கிற இந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு தான் போகணுமா, இதெல்லாம் பண்றது நீங்க நம்புற சாமி இல்லைங்க, கவுலாச்சியோட குடும்பம், அவனுங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் ஆண்டவங்களா இருக்கணும், நீங்க அடிமையில இருக்கணும், உங்க பிள்ளைங்க படிச்சா அந்த நிலைமை மாறிடும், அதுதான் அவங்க பயம், அதனாலதான் படிக்கிறத தடுக்கிறாங்க, இவ்வளவு நாளா சாமி சாமின்னு சொல்லிதான் உங்களை இந்த நிலைமையில வச்சிருக்காங்க, நான் சொல்லிக் கொடுக்கணும்னு இங்க தைரியமா வந்து நிக்கிறேன், அதெல்லாம் உங்களை மாத்த கிடையாது, உங்க சந்ததிகளை மாத்த, மானமும் அறிவும் தான் மனுஷங்களுக்கு அழகு அப்படி சொல்லி அனுப்ப ஊர்க்காரங்கள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கவுலாச்சியை திட்டி தீத்துட்டு எங்க பிள்ளைங்களை கண்டிப்பா படிப்பாங்கன்னு சவால் விட்டுட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாதுரை எதிர்ச்சியா பேட்டி சாமி கோவில் கிட்ட நிலை தடுமாறி கீழே விழுந்து மண்டையில அடிபட, இனிமே சாமியை பகைச்சுக்கிட்டா இதுதான் தண்டனைன்னு கவுலாச்சியோட பசங்க கிட்ட இப்ப அந்த ஸ்கூலை இடிச்சு வழியை சரி பண்ணுங்க அப்படி சொல்ல கவுலாச்சியோட பசங்களும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஸ்கூலை இடிக்க போக அந்த நேரம் பார்த்து அரசன் அங்கே வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி, நான் தான் அரசன், அண்ணாதுரை வாத்தியார்
சக்தியோட பையன். இப்ப நான் கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்தை இனிமே நீங்க தொடக்கூட முடியாது. இது கவர்மெண்ட் ஸ்கூலா மாறிடுச்சுன்னு சொல்ல அவங்களும் அமைதியா போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே ஹீரோட அம்மாவும் ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சுட்டு ஊருக்காரனுங்க உங்க தாத்தாக்கு கொடுத்த அந்த தண்டனைய உங்க அப்பா தனக்கு தானே கொடுத்துக்கிட்டாரு அப்படி சொல்லி அழுகுறாங்க. அதனால ஹீரோவும் அப்போட நிலைமை நினைச்சு பார்த்துட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்து அந்த இடிஞ்ச கட்டடத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. மறுநாள் பிரின்சிபலோட போயிட்டு பஞ்சாயத்து தலைவனை பார்த்து அந்த கட்டடத்தை எப்ப கட்டி தருவீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பஞ்சாயத்தும் கவர்மெண்ட்ல ஃபண்ட் இல்லையா, கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் கடுப்பாகி ஏற்கனவே பிள்ளைங்க வெயிலையும் மழையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க, நீங்க தானே இடிச்சீங்க, நீங்களே கட்டிட்டாங்க அப்படி சொல்ல அதுக்கு பஞ்சாயத்தும் என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது, என் சொந்த செலவுல கட்டி தர முடியும், போய் ஆர்டரை கேன்சல் பண்ண போய் கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வள்ளியை கூட்டிக்கிட்டு மாவட்ட கல்வி அதிகாரி செந்தில பார்த்து ஏன் ஆர்டரை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு செந்திலம் ஸ்கூல் கட்டடம் பழசா போச்சு, அதை இடிஞ்சு விழுந்த குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னு ஊர்க்காரங்க கையெழுத்து போட்டு கொடுத்த மனு என்கிட்ட இருக்கு, பொது கட்டடம் வேணும்னா ஸ்கூல ஹை ஸ்கூலா மாத்துங்க அப்படின்னு எந்த ஒரு மனுவும் வரல அப்படின்னு சொல்ல பள்ளிக்கூடம் வேணும்னு பல வருஷமா மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த மனுவை எடுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட செந்திலும் கேட்க அவனும் தேடுற மாதிரி தேடுறான். இதை பார்த்த செந்திலம் இவன மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான் அந்த ஊர் இந்த நிலைமையில இருக்கு, எந்த ஒரு மக்கள்லாம் கட்டடம் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்களோ அதே ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கி திரும்ப ஒரு மனு கொடுங்க, உங்களுக்கு புதுசா கட்டடத்தை கட்டித்தரோம் அப்படி சொல்ல ஹீரோவும் எல்லாரையுமே கூப்பிட்டு நடந்த உண்மையில சொல்லி கையெழுத்து வாங்க செந்திலம் இடிச்ச கட்டடத்தை புதுசா கட்டித்தர ஆர்டர் தராரு. அதனால கட்டட வேலையுமே நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த பஞ்சாயத்தும் பொறாமப்பட்டு நீ எப்படி இந்த கட்டடத்தை முடிக்கிறேன்னு பாக்குற அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல வள்ளி ஹீரோ கிட்ட வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதுகுக்கு பின்னாடி நிக்கிறதை விட உழைக்கும் போதே தோளுக்கு தோளா நிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவை சொந்த பந்தத்தை எல்லாத்தையுமே கூட்டு வச்சு வள்ளியை நிச்சயதார்த்தம் பண்றாரு. அதே நேரத்துல பஞ்சாயத்தும் ஹீரோவை கட்டடத்தை கட்டக்கூடாதுன்னு மிரட்ட அதுக்கு ஹீரோவும் டிஓ செந்தில் நீங்க பண்ண அக்கிரமத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சா கல்வியை ஒழிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கீழே இருக்கிறவங்க மேல வரக்கூடாதா, நீங்க முதல்ல கை வைக்கிறதே கல்வியில தானே, அதுலயும் பொண்ணுங்க படிச்சிட கூடாதுன்னு, ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி, எந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு நம்ம ஊர் பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே பள்ளிக்கூடத்தை நான் மேல்நிலை பள்ளியை மாத்தி காட்டுறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சவால் விட்டுட்டு வராரு. அப்படி இரவு ஸ்கூல்ல முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு வயல்வெளியில ஊர் மக்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஸ்கூட்டர்ல போகும்போது ஹீரோவை யாரோ அடிச்ச மாதிரி டக்குனு கீழே விழுகிறாரு. பதட்டத்துல எழுந்து ஹீரோவும் யாரு என்ன அடிச்சாங்க அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் நாங்க வேலையும் தப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம், உன்னை யாருமே அடிக்கலையா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல திரும்ப ஹீரோவை யார தொடர்ந்து அடிக்கிற மாதிரி தெரியவும் துடிதுடிச்சு போயிடுறாரு. ஊர் மக்கள் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹீரோட உடம்புல இருந்து பைக்கோட பால்ரஸ் குண்டை எடுத்துட்டு உன்னை யாரோ பால்ரஸ் குண்டை வச்சு தூரமா இருந்து அடிச்சிருக்காங்க அப்படி சொல்றாரு. தூரமா நின்று அடிச்சதாலதான் ஊர்க்காரங்களுக்கு ஹீரோ மேல என்ன படிச்சுன்னு தெரியாம போச்சு. அப்படி ஹீரோவும் வீட்டுக்கு வரத பார்த்த ஊர்க்காரங்களும் முன்ன தாத்தா அடுத்த அப்பன் இப்ப மவன் எல்லாருமே பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க அப்படி சொல்லி பேசிக்கிறாங்க. ஹீரோவோட காதுபடவே இப்படி பேசிக்கிட்டு இருக்கவும் இதுகிட்ட ஹீரோவும் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அவரை பார்த்த எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருக்கு உறுதுணையா இருக்கிறது வள்ளியும் அவரோட அம்மாவும் தான். அப்ப ஹீரோவை பார்க்க வந்த சக்தியும் ஒழுங்காவும் வேலையை பாருடான்னு எத்தனை தடவை சொன்னான்னு கேட்டியாரு நீ, இப்ப பாரு இப்படி ஊரை பகச்சுக்கிட்ட, இப்ப பாரு எவன் பண்ணதுன்னே தெரியல, இனிமேலாவது ஒழுங்காருடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி எங்க ஸ்கூல்ல அந்த கட்டட வேலை பாதியில நிக்குது. அதனால பசங்களை வெளியில உட்கார வச்சு டீச்சர்ஸும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் பாக்குறாரு. டெய்லியுமே ஹீரோட வீட்டுக்கு வர வழியும் ஒரு கட்டத்துல வரது நிப்பாட்டினாங்க. இதனால ஹீரோவும் என்னாச்சுன்ற மாதிரி போய் அவங்களோட வீட்டுல போய் பார்த்தா அவங்க வீடு பூட்டி இருக்கு. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. கூடவே நிப்பேன்னு சொன்னவ இப்ப இல்லைன்னு நினைச்சு கஷ்டப்படுறாரு ஹீரோ. எல்லாத்தையுமே மறந்து தூங்கலான்னு பார்த்தா வள்ளி இவன் ஞானம்னு கூப்பிடுற மாதிரியான குரல் கேட்கவும் அர்த்த நேரத்துல எழுந்து உட்கார்றாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோவும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாரு. அவரை பார்த்து டீச்சர்ஸும் பசங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கண்டுக்காம பாடத்தை எடுக்க தொடங்குறாரு. அப்ப அவரோட கிளாஸ்ல இருந்த சங்கீதாவ போர்டுல வந்து கணக்கு பாடத்தை எழுத சொல்ல அந்த பொண்ணு பயந்து போய் இனிமே நான் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு பயந்து பேக தூக்கிட்டே ஓடுது. எல்லாருமே ஹீரோவை பைத்தியமாவே நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால ஹீரோவும் வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு அம்மாவும் ஏன்பா ஏதோ பேசுற, நீ நல்லா தான் இருக்க, போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனோட நிலைமை நினைச்சு அழுகுறாங்க. அடுத்த சீன்ல அவரை அடிச்ச அந்த இடத்துல நின்னு யார் நம்மள அடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த பஞ்சாயத்து நீ எப்படி கட்டடத்தை கட்டி முடிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போயிருப்பார்ல அவர் சொன்னது ஞாபகம் வருது. உடனே பஞ்சாயத்தை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அவனோ நான் அடிக்கல வேற யாரோ ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேர ஹீரோவும் சக்தி கிட்ட வந்து என்ன எவனோ வேணும்னே அடிச்சிருக்கான், அதை யாருன்னு கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு சொல்ல சக்தியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் கூட இருந்த ஆளுங்களும் சக்தியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு வள்ளி ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி குரல் கேட்க ஹீரோவும் அர்த்தத்துல எழுந்து வெளியில வந்து பாக்குறாரு. ஆனா வெளியில யாரும் இல்ல. அதனால திரும்ப உள்ள போய் படுத்துக்கிறாரு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில இருக்கிற தண்ணி தொட்டியில இருந்து வள்ளிய சக்தியும் தண்ணில முக்கி தூக்குறான். வள்ளிய தினமும் ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிட வச்சு ஹீரோவை பைத்தியக்காரனாவே மாத்துறதுதான் சக்தியோட பிளான் போல. அப்படியே வள்ளிய ஒரு ரூம்ல போட்டுட்டு நான் ஏன் உன்னை தூக்குனேன்னு உனக்கு தெரியாதுல, பல வருஷ பகை அதுல நீ வந்து மாட்டிக்கிட்ட. என் தாத்தா இந்த ஊரை ராஜா மாதிரி கட்டி ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த அண்ணாத்துறை வர வரைக்கும் கை கட்டி நினைவெல்லாம் வரநீட்டி பேசினான். அவமானப்பட்ட சாமி அண்ணாத்துறைய பழி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என் தாத்தா என் சித்தப்பன் பெரியப்பன் யாரு சாமியாடியா இந்த பள்ளிக்கூடத்தை இடிக்கிறாங்களே இல்லையோ
ஹீரோ நீ செய்யணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டாரு. நானும் என் பெரியப்பா பள்ளிக்கூடத்தை இடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கல. அதனால என் பெரியப்பனை கொன்னுட்டு நான் சாமி கிட்ட முடிவு பண்ணேன். என் சாதி பிள்ளைய தொடணும்னு நினைச்சவங்கள கொன்னு குளத்துல மிதக்க விட்டேன். என் சித்தப்பாவோட சட்டையை பிடிச்ச சரணனை வெட்டி வீசினேன். அதுக்கப்புறம் அரசன் வாத்தியார ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு மரியாதையே சொன்னேன். அவர் கேட்கல. ஆனா அவரு முரண்டு பிடிச்சாரு. அதனால என் வண்டியில இருந்த ஹாரனை விடாம அழுத்தினேன். அந்த சத்தத்துல மாடு அவரை இழுத்து விட அவர் அடிபட்டு பைத்தியமா நின்னாரு. ஆனா அதோட முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து திரும்ப அண்ணாதுரையா மாறினான். அதனால அவனையுமே பைத்தியமாக்கி ஊருக்குள்ள ஓட விடதான் பால்ரஸ் குண்ட வச்சு அடிச்சேன். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு தோல் கொடுத்த மாதிரி நீ நின்ன. அதனாலதான் உன்னையே தூக்கிட்டு வந்தேன். இப்ப சாமி ஹீரோட குடும்பத்தை காவு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து தன்னோட ஆளுங்க கிட்ட அரசனை எழுப்பி அவன் கல்லு போடுற மாதிரி எல்லா வீட்லயுமே கல்லு போடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அவரோட செயினை கட் பண்ணிட்டு ஸ்கூல்ல இடிக்கிறாங்கன்னு சொல்ல இடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு அவரும் கிளம்புறாரு. அவரை பின்னாடி விட்டுட்டு சக்தியோட ஆளுங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வீட்லயுமே கல்லு போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா அடிபடுது. அடுத்த நாள் ஹீரோவை எழுந்து பாக்குறப்ப அப்பாவோட சங்கிலி கட்டாயிருக்கு. அதை பார்த்து பயப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கு ஒண்ணு கூடி. போலீஸ் அங்கே வந்து அரசனை ரத்த காயத்தோட இறக்கி விட அவரை காரியம் அடிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல கோவப்பட்ட ஹீரோவும் காரியம் அடிக்க போக ரெண்டு பேத்துக்களும் இடையே சண்டை நடக்குது. அப்ப ஊர் மக்களும் காரியம் கிட்ட முதல்ல இந்த பைத்தியக்கார குடும்பத்தை ஊரை விட்டு துரத்துங்க, இல்லனா நம்ம நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை கேட்டு நொந்து போறாரு. உங்களுக்காக தான் நின்னு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே சேர்ந்து அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் துடிதுடிச்சு போறாரு. அப்படி கூட்டத்துல இந்த சக்தியை பார்த்து காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்த அவனும் கண்டுக்காம போயிடுறான். அப்பதான் சக்தியோட உண்மையான முகமே ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவை காப்பாத்த ஹீரோட அம்மாவும் ஐயா சாமி என் புள்ள பைத்தியங்க அவனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச அதனால எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மாவே இப்படி சொன்னதுனால ஹீரோவும் மனசு வெஞ்சு போயிடுறாரு. அந்த இடத்துல அரசனை பொதுமக்கள் அடிச்சதுனால அந்த அடியினால செத்தே போயிடுறாரு. ஹீரோட அம்மாவும் அரசனை தூக்கி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அப்பாவை கட்டி இருந்த அந்த செயினை பார்க்க அதுல அது கட்டாயிருக்கு. அதை சுத்தி மல்லாட்ட தொழும்பு இருக்கவும் சக்தி கூட இருக்கிறவன் தான் இந்த மாதிரி தொழும்பு போடுவா அப்படின்னு ஞாபகம் வர அங்கே போய் அவங்களை விட்டு வீசுறாரு. அப்படி ரூம்ல இருந்த வள்ளி எதிர்ச்சியா பார்த்து அவங்களையுமே காப்பாத்த அப்ப வள்ளி சக்தி சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி இன்னைக்கு சாமியாடி நைட்டு அந்த ஸ்கூலை இடிக்க போறான் அப்படி சொல்ல ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு சக்தியோட ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னு குமிக்கிறாரு. அப்படி சாமி வேஷம் போட்டுட்டு சக்தியும் வர அவனையுமே கொன்னு போட்டுட்டு ஹீரோ சாமி வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்க பொதுமக்கள் அங்கே வந்ததும் வழியை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சாமி மாதிரி கத்த இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. மூவி வந்துட்டு ஒடுக்குமுறைனால கல்வி எப்படி கிடைக்காம போகுது ஒரு தரப்பினருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு கல்வி கற்ற ஒரு ஆசிரியர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்க ஒரு ஆசிரியர் எப்படி கஷ்டப்பட்டு போராடி அந்த ஊர் மக்களுக்கு கல்வி வாங்கி தராங்கன்றது தான் வந்துட்டு கதையா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. இவங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி பேஸில் இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஸோ எனக்கு கம்பேரேட்டிவாக சொல்ல தெரியல. பட் இதில் வந்துட்டு அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு மூவி. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஊரில் நம்மளும் ஒரு மக்களாக நம்மளை கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஊரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வி வில் பி அ பார்ட் ஆஃப் தட் வில்லேஜ் மாதிரி. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. மற்றபடி ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி அவங்க சொல்ல வந்த கருத்து அது எல்லாமே ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நைஸ். அப்போலேருந்தே ஜாதின்னு போட்டு கொலையா கொள்றாங்கண்ணே. இது ட்ரெண்டிங் ஆகி போச்சு. எனக்கு இந்த மாதிரி ஜாதி எடுத்தால் ஓடி போயிருன்றக்கா எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன பார்த்ததே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்கிறாங்க கிளைமேக்ஸை சொல்கிறாங்க. ஆனால் ஒரே கான்செப்ட் ஜாதியை வச்சு படம் எடுத்தா இப்போ ஓடின்ற மாதிரி அதே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிடுச்சுண்ணா. ஜாதியெல்லாம் பார்த்தே தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அதை போட்டு இப்போ பெருசுப்படுத்துறாங்க பாருங்கள். வெற்றிமாறனுக்காக தான் படத்துக்கு போனோம். அது சொல்கிறாங்க கல்வியை பற்றி சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போல்லாம் அப்படி இல்லை, மாறிடுச்சு. அதை ஏன் திரும்ப இது பண்ணுறாங்க? எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அதை கடுக்க பார்க்குறாங்க இது மாதிரி படம் எடுத்து. அவ்வளோதான். நமக்கு செட் ஆகலை, நமக்கு பிடிக்கல. ரொம்ப அதர பாலசான கதை. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வாய்ஸோட மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அருமையான படம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை. அப்படி பண்ண நம்ம விமல் வந்து எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணாருன்னு சரியாக தெரியல. படம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து தொடக்கப்பள்ளியாக இருந்தது தாத்தா காலத்தில். அவங்க அப்பா காலத்தில் வந்து நடுநிலை பள்ளியாக இருந்துச்சு. விமல் வந்து மேல்நிலை பள்ளியாக மாற்றணும்னு பார்க்குறாரு. அதுக்கடையில் வர்ற ட்ரபிள்ஸ் தான் அந்த படத்தோட கதை. மேல்நிலை பள்ளி ஆச்சா ஆகலையா இதுதான் படம். படிக்கணும்னு நிறைய கதை வந்துருக்கு. இதுல இருந்து புதுசாக எதுவுமே இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. போஸ் வெங்கட் இதுக்கு முன்னாடி பண்ண கன்னி மடம் வந்து உண்மையிலே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. படம் பெரிய அளவில் பேசப்படாட்டினால மேக்கிங் வைஸு அந்த இது வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீல் டச் ஆச்சு. ஸோ அந்த டச் வந்து இங்கே சுத்தமாக இல்லாதது மைனஸாக இருந்துச்சு. படத்தில் பெரிய பிக் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தப்பு சரவணன் வந்து சாவடிச்சிட்டாப்ல. நம்மள செம்ம கேரக்டர் சரியாக பண்ணியிருக்காப்புல, அப்படியே வாழ்ந்துருக்காப்புல. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவர் பண்ண ட்ரை பண்ணது கூட இல்லை. அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்னை பொறுத்தவரை பருத்தி வரணும் கூட இது பயங்கரமாக நடிச்சிருக்காப்புலன்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரு வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணுறது ஒரு நேமுக்காண்டி தான் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். வேறு எதுவும் ரிவ்யூ பண்ண முடியாது. படம் ஒரு தடவை பார்க்கலாம்.
கண்டிப்பாக வந்து ஏ சென்டரில் போகவே போகாது, பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. ஒருவேளை பி சென்டர் சி சென்டரில் மாதிரி பார்க்கலாம். ஓகே சார், நல்லாயிருக்கு. ஆனால் கருத்துள்ள படம் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இதுமாதிரி நிறைய கருத்துள்ள படம் வந்திருக்கு எஜுகேஷன் பற்றி. இது இவங்க என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க? புதுசாக அந்த சாமி நம்பிக்கையை கொஞ்சம் உடைச்சிருக்காங்க. அது உண்மைதான். சாமி இப்போ அதை சொல்லி நிறைய குடும்பங்கள் ஊர்களை ஏமாற்றிட்டு இருக்கு. இது புதுசாக இருக்குது அந்த கருத்து. இந்த சாமியாடின்னு ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டு அதை அவங்க காசு பார்த்துக்கிட்டு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ எனக்கு சாமி பிடிக்காதுல்ல, ரொம்ப சாமி கும்பிட்றவன். அதை நம்ம இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் இப்போ ஊர்களில் பார்த்தீங்கன்னா சாமியாடி குடும்பம் நிறையா இதை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க. அதை உடைச்சிருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம். வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இது நான் இந்த கருத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் சாமி கும்பிட்றவன், நெத்தியை பார்த்தா தெரியும், அதிகமாக சாமி கும்பிட்றவன் நல்லா இது பண்ணுவோம். அது அந்த ஒரு லெவலுக்கு வச்சுக்குவோம். சாமிங்கிறது வந்து நமக்கு ஒரு இது, அதை வச்சு பழப்பு நடத்துகிறாங்கல்ல, அதுவும் அவருக்கு பாதிச்சிருக்கலாம். அதனால் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கருத்துள்ள படம் பசங்களுக்கெல்லாம் ஓகே. இந்த இளவட்ட பசங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க உங்களுக்கு பிடிக்காது. மற்ற ஃபேமிலி உங்களுக்கு ஓகே. படம் ஓகே, நல்லா தான் இருக்குது. பள்ளியை பற்றி எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன பள்ளி எப்படி நம்ம மேல் பள்ளியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அவரோட அப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ. ஸோ இது ஹீரோ என்ன பண்ணுறாரு கடைசியில், அதுதான் கதை. படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதேமாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. இவங்க என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க? இல்லை, கதைக்காலம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வருஷம் பின்னாடி போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வில்லேஜில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் கரெக்ஷனு, அந்த டிஐலாம் நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்த்தா இல்லையா? இல்லை, அது எப்படி அது ஒர்த் இல்லாமல் சொல்ல முடியும். நல்ல ஒரு இதுதானே, மெசேஜ் தானே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, கீழே உட்காந்து படிக்கிறாங்க சில பேர். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இந்த கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் படிப்பு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இல்லாமல் நம்ம பொது அறிவாக என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். படத்தில் மியூசிக்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விமல் அண்ணா வந்து இந்த படத்தில் எமோஷனலாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அவரோட கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. கரெக்டாக அது இதுவாக பண்ணியிருக்காரு. பாருங்கள், மக்களோட பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு. மக்களோட இதுதான் அதோட எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? சாருன்னு சொல்லியிருக்காங்க, டைம் வச்சுருக்காங்க. எல்லாரும் படிக்கணுன்றது தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் என்ன சொல்கிறது, இன்னும் இந்த கேஸ்ட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல், ரீசனபிளாக இல்லாமல் எல்லாரும் படித்து எல்லாரும் முன்னுக்கு வரணும், யாரும் இதுக்கு அடிமை கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் போகுது, அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது. நல்லா தான் இருக்கு. ஸ்கூலில் எப்படி சொல்கிறது, லைஃப் டைம் பற்றி பார்க்க சொல்கிறாங்க. ஸ்கூலில் எப்படி இருக்குது பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒர்த்தான படம் தான் பார்க்குறேன். இது கம்பேர் பண்ண சொல்ல எப்படி இருக்குன்னு தெரியலண்ணா, பார்த்தா தான் தெரியும். படம் லேக் இல்லாமல் இருக்காரு. லேக்லாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன பிடிச்சது? எல்லா சீனுமே நல்லா இருக்குது. வாத்தியார் சீன்லாம் நல்லா இருக்குது. சார்னு டைட்டில் வச்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கதை இருக்கா? ஆமாம் சார், இருக்குது சார். கரெக்டான டைட்டில் தான் இது. படம் எல்லாரும் படத்தை பார்க்கலாம் எல்லாரும். நாடு முன்னேறணும் அது வச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது வந்து அடக்குமுறையை பற்றி தான் எடுத்திருக்காங்க. வாத்தி படத்தில் எப்படி அடக்குமுறை, ஒருத்தன் வாத்தி வந்து பகுத்தறிவு சொல்ல வந்தார்னா அவன் சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்காது, நம்மளை மேலே இருக்க முடியாது, நம்ம கீழே தான் இருக்க முடியும், 10 பேர் படிச்சாங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னு அந்த அடக்குமுறை தான் எடுத்துருக்காங்க. அந்த அடக்குமுறையில் வந்துட்டு என்னன்னா, வாத்தி படத்தில் வந்து அந்த இதை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க, நீ படித்து மேலே போ, டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுது அப்படின்றாங்க. இதில் வந்து என்னன்னா, நீ சாமியை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சாமி சொல்கிறது தான் ஊர் கேட்கும், சாமி சொல்கிறது தான் சேரி கேட்கும், சாமி சொல்கிறது தான் மக்கள் கேட்பான் அப்படின்னு அவங்க அடக்குமுறை வச்சதுனால நம்ம பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்லா, பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா இருக்குது. வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒர்த்தாக இருக்கா? பக்கா ஒர்த்துண்ணா. மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, ப்ளஸ்ஸு சாங் நல்லா இருக்குது. சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிறாப்புல விமல் சார். அப்புறம் வந்துட்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நண்பன் துரோகி ஆகிறான், இதுதான் கான்செப்ட். நான் என் தாத்தா சொன்னதை நான் கேட்பேன், இதுதான் கதை. என் தாத்தா சொன்னதை நான் கேட்பேன், என் அப்பா சொன்னதை நான் கேட்பேன். அது மாதிரி இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இவங்க தாத்தா என்ன சொல்கிறாரு, எல்லா மக்களையும் திருத்தணுன்றது விமலோடைய கான்செப்ட். அவங்க வில்லனுடைய கேரக்டர் வந்து நான் அடக்குமுறை தான் வச்சிருப்பேன் மக்களை அப்படின்றதான் கண்டென்ட். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒர்த்து இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம், சில்ட்ரன்ஸ் அதிகமாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லா படம் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா பண்ணிருக்காரு, அவர் நல்லா பண்ணிருக்காரு. எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லாம் நல்லா படிக்கணும். விமல் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். 2 மணி நேரம் ஜாலியாக எங்கேஜாக போச்சு. சூப்பராக போச்சு பிரதர். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டடீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க பிரதர். நல்லா இருக்குண்ணா, வேறு லெவல். அதோட அந்த சித்தப்பு கேரக்டர் நல்லா இருக்கு. ரொம்ப அவர் சித்தப்பு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பசங்க படிக்கிறதுக்காக அது அந்த இதுவும் நல்லா இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்றது இப்போ தெரியாமல் இருக்குல்ல, இந்த படம் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக படிப்போட இது தரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. எஜுகேஷன் பற்றி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போ தெரியாமே இப்போ போயிட்டு இருக்கு. படிப்பு ஒரு விளையாட்டாக எல்லாமே அதை பார்த்தாலும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக அது மூலமாக படிப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க மக்கள்.
நல்லா இருக்கு. படம் வந்து சார் படம் வந்து கமலா தேட்டரில் பார்த்தோம். இதை வந்து நம்ம விமல் நடிச்சிருக்காரு. போஸ் வெங்கட் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து சின்னதுலேருந்து பெருசாக கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஊர் சைடில் இருக்க பசங்களாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு இந்த படம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. நம்ம போஸ் வெங்கட் சார் வந்து நம்ம நடிச்செல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேரக்ஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. உண்மையாக இந்த படம் வந்து நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால என்னன்னு தெரில. பட் அந்த ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வெற்றிமாறன் சார் மாதிரியே இருக்குது. உண்மையாக இந்த படம் வந்து ஒரு பெரிய நடிகர்லாம் நடிச்சிருந்தா வேற லெவலில் போயிருக்கும். இந்த படம் விமலோட நடிப்பு இதில் பார்க்கும்போது ஒரு தனுஷை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வாத்தி படம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரியே ஒரு நடிப்புலாம் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது படம்.